நம்ம இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா எம்காம் டிடிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 11th 12th அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் ஆண்டு ஊர்கா பில்லுன்னு சொல்லி தொட்டி கட்டினதுங்க. இது கறக்கிறதுக்கு மட்டும் இந்த பிளேஸை நாங்கள் கூட்டிகிட்டு வந்து தீனி கொடுத்து கறக்கிறதுக்கு மட்டும் இங்கேங்க ஷெட் இல்லைங்க. ஆக்சுவலாக சொல்ல போனால் மாட்டை பற்றி எதுவும் தெரியாது. மிச்சம் அப்படியே ஒன்று ஒன்றா பண்ண கற்றுக்கிட்டது தான். எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எங்கேயுமே கிடையாது. இயர்லி மந்த்லி ஒரு 1 lakh ஏர்ன் பண்ணுறாங்க. காலையில் 6 மணிக்கே நாங்கள் அண்ணாங்கால் போட்டு 3 மணிங்கும் போது அதுவே வந்துடும். போர் போட்டு வச்சுக்குவாங்க. அந்த தோப்புக்குள்ளார தண்ணி ஓடிட்டு இருக்கும். அதுவே தண்ணி குடிச்சுக்கோங்க. என்ன தீனி கட்டி வச்சு தீனி போட்டாலும் மேய்ச்சலுக்கு விட்டு வர மாதிரி ஈல்டு நம்மளுக்கு கிடைக்காது. இவ்வளோ மாட்டுக்கு கட்டி வச்சு நம்ம எவ்வளோ தீனி போடுறதுங்க. இந்த முறை தான் நம்மளுக்கு பெஸ்ட்டுங்க. அந்த அளவு டெக்னாலஜி எல்லாம் நம்ம இம்ப்ரூவ் ஆகல. நாங்கள் எதுவுமே வெளியே வாங்கலைங்க. அந்த ஃபீல்டில் விட்டு நம்ம இந்த ஃபீல்டு வந்திருக்கோம்னு ஒரு நாளாவது நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா மேடம்? நீங்கள் என்ன அம்மாப்பா நம்மளை படிக்க வச்சாங்க, கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. ஃபுல்லாக எல்லாம் மெட்ரிக் தான் படித்தேன். பிளான் பண்ணோம்னா இன்கம் இருக்குங்க. அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஒர்க் தான். அடிமையாக ஒர்க் பண்ணுறதுக்கு சூப்பரான ஜாப்புங்க. நானே ராஜா நானே மந்திரி. இது என்ன எடுத்துகிட்டு வராருங்க மேடம்? இதே சோளக்கிறதுங்களாண்ணா? இது எவ்வளோ கொடுப்பீங்க? 2 கிலோங்களா? ஒரு மாட்டுக்குங்களா? இது நல்லா சாப்பிட்டுக்குங்களா? சோள கருது கொடுக்குறாங்களா? மக்காச்சோள கருதுங்களா? இது எதுக்காக கொடுக்குறது மேடம்? இது வந்து பால் ஜாஸ்தி கறக்கிறதுக்காக. கொடுத்த பால் ஜாஸ்தி கறக்கும். எவ்வளோ கொடுக்கணுங்க மேடம்? ஒரு மாட்டுக்கு 2 கிலோ வீதம். அப்படி கொடுத்தா நம்ம கறக்கிற லிட்டர் ஜாஸ்தி கிடைக்கும். கறவை ஜாஸ்தி வரும். அதுக்காக தான் இந்த மக்காச்சோள கருது கொடுக்குறது. பயங்கரமாக வேலை செய்கிறாருங்களே. நான் உங்கள் பேருங்கண்ணா? காளிபுத்துங்க. நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக மாட்டு பண்ணையில் பணி புரிஞ்சிட்டு இருக்கீங்க? ஒரு 7-8 வருஷம். ஓகே, என்னென்ன வேலை செய்வீங்கண்ணா? எல்லா வேலையும் பண்ணுவதுங்க. தோட்டத்தில் வந்து மாடு கண்ணாங்கால் போடுறது, பிடிச்சி கட்டுறதுங்க. அப்புறம் தண்ணிக்கு அப்புறம் அந்த சொல்லுவாங்க. அப்புறம் காட்டில் கடைக்கு போக சொன்னாலும் போவேன். எல்லா வேலையும் 7 மணிக்கு வந்தாங்க 5 மணி மட்டும் இருப்பேன். மாட்டு பண்ணையில் எல்லா வேலையும் உங்களுக்கு தெரியும்? எல்லா வேலையும் அதே மாதிரி தெரியும். எங்கெங்கே போகுமா எங்கேயும் போய் பார்க்கறது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். சூப்பர்ண்ணா, சூப்பர். மசாண்டிபாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் நம்ம வந்திருக்கோங்க. இந்த கிராமத்தில் வந்து 24 பசுமாடுகள், கறவை மாடுகள் இருக்குங்க. அவங்க வந்து எப்படி இந்த ஒரு பால் பண்ணையை வச்சு ரன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா மேடம்? உங்கள் பேர், உங்களை பற்றி ஒரு அறிமுகம். என் பேர் விமலா தேவிங்க. நான் வந்து எம்காம் டிடிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓகே. டீச்சிங் ஜாப் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் மேரேஜ் ஆகி இந்த ஊருக்கு வந்தோன்னே அப்புறம் ஜாபை ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ மாட்டு பண்ணையை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறேங்க. கல்லூரியில் பணிபுரிஞ்சிங்களா இல்லை பள்ளியில் இல்லை பள்ளியிலைங்க. எந்த பள்ளியில் பணிபுரிஞ்சிங்களா? நான் வெங்கடலட்சுமி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு சொல்லிட்டு சிங்கநல்லூர்லைங்க. ஆமாங்க. 11th 12th அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் ஆண்டு. சூப்பர். அந்த ஜாபுக்கு வெயிட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஃபார்ம் ரன் பண்ணிட்டு இல்லைங்களா? ஃபார்மை வந்து யார் ஆரம்பித்தாங்க மேடம் நம்மளுடைய ஃபார்ம்? இது வந்து ஃபஸ்ட்டு எங்கள் மாமனார் தான் பண்ணிகிட்டு இருந்தா. அப்படிங்க மாமனார் அங்கே ஊட்டி போயிட்டார். அப்புறம் நாங்கள் இதை டேக் ஓவர் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோங்க. 2014 வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸாக இதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம்.
இப்போ யார் யாருங்க மேடம் இந்த ஃபார்மை ரன் பண்ணிட்டு இருக்குது? நீங்கள், நான், ஹஸ்பண்டுங்க, அப்புறம் கூட ஒரு ஆள் வேலைக்கு போட்டிருக்கோம் சப்போர்ட்டுக்கு. நியமிச்சிருக்கீங்க? ஆமாங்க. ஓகே. 24 மாடுகளும் என்ன மாடுகள் நீங்கள் வச்சுருக்கீங்க? எல்லாமே ஹெச்எஃப் வெரைட்டி தாங்க. ஹெச்எஃப் வெரைட்டி. எப்படி பராமரிக்கிறீங்க மேடம்? அதாவது நான் இப்போ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடுகளையும் நீங்கள் அழைச்சிட்டு போயிட்டு கொண்டு வந்து கறவைக்கு வந்து நீங்கள் தனியாக மெயின்டைன் பண்ணுறீங்க. ஒரு சில ஃபார்ம்லாம், நிறைய ஃபார்மில் நான் இந்த மாதிரி நான் பார்த்தது கிடையாது. ஃபார்ம் இருக்கும், ஸோ அதில் அப்படியே ரன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இங்கே மட்டும்தான் நீங்கள் தனியாக இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுறீங்க? இல்லைங்க, இது கறக்கிறதுக்கு மட்டும் இந்த பிளேஸை நாங்கள் கூட்டிகிட்டு வந்து தீனி கொடுத்து கறக்கிறதுக்கு மட்டும் இங்கே அப்புறம் கறந்து முடிச்சோன்னா கொண்டு போய் அதை இடத்துல கட்டிடுவோம். இப்போ கட்டுறதுக்கு வந்து ஷெட் இருக்குங்களா மேடம்? இல்லை ஷெட் இல்லைங்க, அப்படியே வெளியே தான் வச்சுருக்கோம். ஆமாம். 24 மாடுகளில் எவ்வளோ கறவை மாடுகள்? கறவை வந்து 10 கறவை இருக்குங்க. 10? ஆமாங்க. மற்றது எல்லாமே கண்ணுக்குட்டிகள். ஓகே, நம்மளுடைய மாடுகளை பார்க்கலாங்களா மேடம்? நீங்கள் எப்படி நீங்கள் வாங்கினீங்க மேடம்? ஒரு மாடு தான் நாங்கள் வாங்கினதுங்க. ஒரு மாட்டிலிருந்து 24 மாடுகள். கன்றுகள் எவ்வளோ இருக்குங்க மேடம்? 9 இருக்குங்க. 9 கன்றுகள். அது எவ்வளோ பெரிய விஷயம் மேடம், உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். எனக்கு தெரியும் அதனுடைய கஷ்டங்கள் என்னங்கிறது எனக்கு தெரியும். அதுக்காக நீங்கள் இவ்வளோ உழைப்புகள் நீங்கள் போட்டிருப்பீங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதை விட இதுதான் மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ். இப்போ மாடுகள் எல்லாமே நீங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் கட்டி வச்சுருக்கீங்க. இப்போது இந்த கட்டி வச்சிருக்கிற மாடுகளை 1 by 1 நீங்கள் வந்து கறவைக்கு அழைச்சிட்டு போங்க. இவ்வளோ ஒரு ஸ்டடீஸை விட்டுட்டு நீங்கள் இந்த ஒரு ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்கீங்கன்னா பார்த்து நீங்கள் பண்ணியிருக்கீங்களா மேடம்? எவ்வளோ இடங்களை நீங்கள் அணுகிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸாக சொல்லுங்கள். இல்லைங்க, எனக்கு வந்து மாட்டை பற்றியே ஒன்றுமே தெரியாது. ஆக்சுவலாக சொல்லப்போனால் மாட்டை பற்றியே எதுவும் தெரியாது. மேரேஜ் ஆகி வந்த இடம் தோட்டம். அப்படியே மாமனார் பார்த்துட்டு இருந்தார். அப்புறம் நாங்கள் அப்படியே பார்க்க ஆரம்பித்தோம். அப்படியே ஒன்று ஒன்றா பண்ண கற்றுக்கிட்டது தாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எங்கேயுமே கிடையாது. நாங்களாம் அப்படியே இதாக யூடியூப் புக்ஸ் எல்லாம் பார்த்து அப்படியே படித்து கற்றுக்கிட்டது தாங்க. அதில் லேர்ன் பண்ணது. ஆமாங்க. இப்போ நம்மளுடைய மாடுகள் 24 மாடுகளுமே கறவை மாடுகள்லாங்க மேடம்? இல்லை கறவை இல்லைங்க. 10 மாடு கறவை, அப்புறம் 2 செனைங்க, மித்தது எல்லாமே கண்ணுக்குட்டிங்க. பால் வந்து நீங்கள் டெலிவரி பண்ணுறீங்களா மேடம்? இல்லை வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை, நாங்கள் சொசைட்டிக்கு கொண்டு போய் ஊற்றிடுறோங்க. என்ன சொசைட்டிக்கு நீங்கள் ஊற்றுறீங்க? இங்கே பால் சொசைட்டி தாங்க, கவர்மெண்ட் சொசைட்டிக்கு தான் ஊற்றிட்டுருக்கோம். ஆமாங்க, ஆவின் சொசைட்டி தான். ஆமாங்க. ஓகே, எவ்வளோ ரூபா வரைக்கும்? அது வந்து 32ங்க. அது போக ஒரு ஊக்கத்தொகைன்னு ஒரு 3 ரூபா கொடுக்குறாங்க, 35 ரூபா. அது உங்களுக்கு போதுமானதாக இருக்குதுங்களா? போதுமானதாக இல்லைங்க, இருந்தாலும் ப்ரைவேட் சொசைட்டியை விட கவர்மெண்ட்னா கொஞ்சம் ரேட்டு ஒரே இதாக இருக்கும். இப்போ ப்ரைவேட்னா சீசன் டைமில் கொஞ்சம் நல்லா ரேட் ஏறும், அப்புறம் ரேட்டை கம்மி பண்ணுவாங்க. இது பிரச்சனை இல்லை, ரொம்ப வருஷமாக நாங்கள் அப்படியே இதிலேயே ஊற்றிட்டுருக்கோம். அதிலேயே கொண்டு வந்து. ஆமாங்க. இப்போ எப்படிங்க மேடம், பால் வந்து அவங்களே வந்து எடுத்துக்கிறாங்களா இல்லை நீங்கள் தான்? இல்லை, நாங்கள் கொண்டு போய் ஊற்றிடுவோங்க. நீங்கள் தான்? ஆமாங்க, நாங்கள் கொண்டு போய் ஊற்றிடுவோம். பேமெண்ட் எல்லாம் 10 days ஒன்ஸ் கரெக்டாக வந்துடுது. அதில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. இல்லைங்க, பேமெண்ட் எல்லாம் கரெக்டாக. இப்போ நீங்கள் பணிபுரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய பள்ளிக்கு நீங்கள் இப்போ இந்த ஒரு தொழில் நீங்கள் ஆரம்பித்து நீங்கள் ரன் பண்ணுறதுக்கும் வருமான விகிதம் அதிகரிச்சிருக்குங்களா, குறைவாயிருக்குங்களா? இல்லை, வருமானம் அதில் வந்து என்னங்க, போகும்போது எனக்கு 3500 கொடுத்தாங்க ஸ்டார்டிங்கு. ஓகே மேடம். அப்புறம் ஒரு 2 years ஒர்க் பண்ணேங்க, ஒரு 5 something வாங்கினேன், அவ்வளோதான். அப்புறம் இங்கே வந்து செட்டில் ஆனதுக்கப்புறம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நியர்லி மந்த்லி ஒரு 1 lakh ஏர்ன் பண்ணுறாங்க. எல்லா செலவுகள் வந்து எப்படியோ ஒரு 60-70 போயிடுங்க. அப்புறம் பேலன்ஸு நம்மளுக்கு ப்ராஃபிட் தான். ஆமாங்க. ஓகே. ஆனால் இதுக்காக நீங்கள் இடர்விடாத ஒரு பணிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய நிலைமை இருக்குது. ஆமாங்க, காலையில் 4 மணிக்கே எந்திரிக்கணும். எந்திரிச்சு 5-6:30 ஆகிடுங்க எல்லாம் கறந்து முடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நான் என் குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும். அப்புறம் வீட்டு வேலை எல்லாம் பண்ணிவிட்டு கூட ஒரு ஆள் சப்போர்ட் இருக்கு அப்படிங்க. அவர் வந்து சாணி எல்லாம் அவர் அள்ளி போட்டுட்டு பணிக்கு ஒரு ஆள் இருக்கு. ஆமாங்க. அவருக்கு எவ்வளோ நீங்கள் சம்பளம் கொடுக்குற மாதிரி இருக்கு? அவருக்கு வந்து 750ங்க. ஒரு நாளைக்கு 750 ரூபா. ஆள் தான் இப்போ கிடைக்கிறது இல்லைங்களா? ஆமாம், ஆள் வந்து கிடைக்கிறது இல்லைங்க. ஆள் பற்றாக்குறை தான் ஜாஸ்தி. எப்படியோ இவர் ரொம்ப வருஷமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு எங்களுக்கு. மாடுகளை வந்து நீங்கள் அங்கங்கே கட்டி வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா மேடம்? இப்படி கட்டி வைக்கிறது வந்து செட் இல்லாமல் இந்த தனியாக கட்டி வைக்கிறதுனால அந்த மாடுகளுக்கு வந்து கட்டாந்தரையில் படுக்கிறதுனால என்னென்ன பயன்கள் இருக்குங்க? மண்ணில் வந்து அது படுக்கிறதுனால பயன்னா ஒன்றும் இல்லைங்க. நம்மளுக்கு சாணி அள்ளுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், எடுத்து போட்டுடலாம். பக்கத்துலேயே இருக்குதுங்க, சாணி அள்ளி போட்டுருவோம். இப்போ கட்டாந்தரை ஒரு பக்கம் இருக்கும், நாங்கள் சாணி அள்ளி போடுற இடம் தூரமாக இருக்கும். இதுனா நாங்கள் அது பக்கமாகவே கட்டி அப்படியே எங்களுக்கு வேலை சீக்கிரமாக ஈஸியாக இருக்குங்க. ஆமாம்.
இப்போ ஓப்பனாக இருக்கும்போது உங்களுக்கு பராமரிக்கிறது வந்து நீங்கள் அடிக்கடி நீங்கள் கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க கட்டாயமாக, அதில் நீங்கள் பார்த்துக்குவீங்களா? எப்படி நீங்கள் பராமரிக்கிறீங்க? பார்க்குறதுனா காலையில் 6 மணிக்கே நாங்கள் அண்ணாங்கால் போட்டு காட்டுக்கு மேய்ச்சலுக்கு போட்டு விட்டுருவாங்க. அது 3 மணிங்கும்போது அதுவே வந்துடும். அந்த டைம் ஆனால் பால் கறக்கறதுக்கு அதுவே வந்துடும். மாடுகளுக்கு வந்து என்னென்ன மாதிரியான தீவன முறைகள் நீங்கள் கடைபிடிச்சிட்டு இருக்கீங்க? தீவனம் வந்து காலையில் அவுத்து விட்டோம்னா 6 மணிக்கு அவுத்து விட்டா 3 மணி வரைக்கும் அது மேயுங்க. மேய்ச்சலுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோத்ரேஜ்ட்டு பெல்லட்ஸுங்க. பெல்லட்ஸ் ஒரு மாட்டுக்கும் 4 படி வைப்போம். காலையில் 4 படி, சாயந்தரம் 4 படிங்க. அது போக பச்சை தீவனம் மக்காச்சோளம் வைப்போங்க. அப்புறம் மசால் பில் கோஃபோர் வெரைட்டி அது போடுவோம். வக்கிப்பில் போடுவாங்க. அப்புறம் தட்டு சோளத்தட்டு வருஷத்துக்கு ஒரு டைம் அறுவடை பண்ணி இது பண்ணி வச்சுப்போம். அதுவும் போடுவாங்க மாட்டுக்கு. ஆமாங்க, ஃபுல்லாகவே எங்களோட இதுலேயே போட்டுக்குவாங்க. எங்களோட இதில் போட்டு இயர்லி ஒன்ஸ் போட்டு எடுத்து போர் போட்டு வச்சுக்குவாங்க. இப்போ எரு சாணத்தை வந்து நீங்கள் நம்மளுடைய இதுக்கே ஆமாங்க, சாணம் வந்து தோட்டத்துக்கே பயன்படுத்திக்குவாங்க, தென்னை மரத்துக்கு பயன்படுத்திக்குவாங்க. 1-2 மாடுகள் இருந்துச்சுன்னா நம்ம மேய்ச்சலுக்கு விட்டுறது ஈஸி தான். 24 மாடுகள் மேய்ச்சலுக்கு விட்டுறதுங்கிறது ரொம்ப அசாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. நாங்கள் அப்படியே எல்லாமே இங்கிருந்தே அண்ணாங்கால் போட்டு அது அப்படியே போகும், அதுவே போயிடுங்க. அது போய் அப்படியே மேயும். என்ன நம்ம கூட ஒரு ஆள் நிற்கணும். ஏதாவது இல்லைன்னா வெள்ளாமைக்குள்ளே பூந்துருங்க. வேற ஏதாவது வெள்ளாமையில் பூந்துச்சுன்னா அப்புறம் எல்லாமே இது பண்ணிடும். அதனால நம்ம கூட கண்காணிச்சுட்டே இருக்கணும். அதைய அது சாயந்தரம் வரைக்குமே அதை கண்காணிக்கணுங்க. கொஞ்ச நேரம் எல்லாம் அப்படியே சுத்துச்சுன்னா அப்புறம் வந்து தோப்புக்குள்ளார தண்ணி ஓடிட்டு இருக்கும். வந்து அதுவே தண்ணி குடிச்சுக்கோங்க. குடிச்சிட்டு அதுவே வந்து படுத்துக்கும். அப்புறம் மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு மேயுங்க. ஆனால் ஒரு ஆள் நம்ம கண்காணிச்சுட்டே இருக்கணும். அதே ஆமாம். மேய்ச்சலுக்கு விடுறதுனால என்னென்ன பயன்கள் இருக்கு? மேய்ச்சலுக்கு விட்டால் தான் நல்லா மேயுங்க. மேய்ஞ்சிட்டு வந்தால் தான் தண்ணி நல்லா குடிக்கும். தண்ணி குடித்தாதான் உங்களுக்கு பால் கறக்கிறதே எச்சாகும். பின்ன கட்டி வச்சு நீங்கள் எவ்வளோ தீனி போட்டாலும் கறக்காதுங்க. நீங்கள் என்ன தீனி கட்டி வச்சு தீனி போட்டாலும் மேய்ச்சலுக்கு விட்டு வர மாதிரி ஈல்டு நம்மளுக்கு கிடைக்காது. ஆமாங்க, அதனால் நீங்கள் அந்த மேய்ச்சலுக்கு விடுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்கும். ஆமாங்க, கட்டாயமா. அப்புறம் நம்மளுக்கு தீனி செலவும் கம்மி இல்லைங்களா? ஏன்னா இவ்வளோ மாட்டுக்கு கட்டி வச்சு நம்ம எவ்வளோ தீனி போடுறதுங்க. அது கரெக்டு தாங்க. அது என்னமோ நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம். அது போக நீங்கள் வந்து பாலினுடைய அந்த தரம் ஃபேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன முறைகள் கையாளுறீங்க? என்ன தீவனம் கொடுத்தா நல்லா இன்க்ரீஸ் ஆகும்? ஃபேட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த சைலேஜ்னு சொல்லுவாங்க. ஊறுகாய் பில்லுன்னு சொல்லி நம்ம ஊறுகாய் போட்டு வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பில்லை வந்து பாருங்க, அதுக்கு தான் இந்த சைலேஜ் தொட்டி கட்டினதுங்க. ஆமாம். இதில் வந்து மசால் பில்லை போட்டு உப்பு, அது யூரியா, அந்த மிக்சர்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு 21 நாள் கழித்து ஓப்பன் பண்ணி எடுத்தோம்னா அது நம்ம ஊறுகாய் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. அந்த இது போட்டோம்னா ஃபேட்டு நல்லா உங்களுக்கு இன்க்ரீஸாக இல்லை. இப்போ இல்லைங்க. இப்போ ஊறுகாய்ங்கிறது அது மாடுகளுக்கு கொடுத்தா நல்லா. ஆமாம், ஈல்டு நல்லா கிடைக்கும், பாலும் நல்லா கறக்குங்க, ஃபேட்டும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஆமாம், இது ஒரு உண்மையாக சொல்ல போனால் எனக்கு நிறைய மாட்டு முனைகளை அணுகியிருக்காங்க. நீங்கள் சொல்கிறக்கூடிய இந்த சைலேஜை வந்து ஊறுகாவாக மாற்றக்கூடிய இது வந்து பயன்பெறும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் பார்க்க. ஆமாம், அது வந்து நிறைய பக்கம் பண்டில் பண்ணியே சேல்ஸும் பண்ணுறாங்க. சரிங்க. சைலேஜ் நம்ம தோட்டம் இருந்துச்சுன்னா நம்மளே மசால் பில் போட்டு கட் பண்ணி இது பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் தீவனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டியாக நீங்கள் வச்சுருக்கீங்க. ஆமாங்க, அது வந்து நம்மளுக்கு எடுத்துகிட்டு போய் வைக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். ஆமாங்க, தூக்கி கொண்டு போய் மாட்டுக்கு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் அந்த கட் பண்ணி பெட்டியில் போட்டு வச்சுருவீங்க. பால் கறக்கிறதுக்கு நீங்கள் இயந்திரம் பயன்படுத்துகிறீங்க. ஆமாங்க. அது போக நீங்கள் அரைக்கிறதுக்கு, தீவனத்தை அரைக்கிறதுக்கு நீங்கள் மெஷின் பயன்படுத்துறீங்க. இது போக நம்ம வந்து மாடர்னாக நம்ம மாட்டுப் பண்ணைகள் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. வெளிநாட்டு மாட்டுப் பண்ணைகள், அதாவது US UK எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வேறு மாதிரி பராமரிப்புகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கட்டாயமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி முறைகள் நல்லா இருக்குங்களா, இல்லை நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாரம்பரியமான இந்த முறை நல்லா இருக்குங்களா? இல்லை, நம்மளுக்கு வந்து இந்த முறை தான் நம்மளுக்கு பெஸ்ட்டுங்க. அந்த அளவு டெக்னாலஜி எல்லாம் நம்ம இன்னும் நம்ம இதில் இம்ப்ரூவ் ஆகலை. இதுதான் நம்மளுக்கு பெஸ்ட்டாக தெரியுது. இதுதான் பெஸ்ட்டு. ஆமாம், விட்டு கொடுக்காம பேசுகிறீங்க இல்லை, இங்கே இருக்கிற ஃபேக்ட் அதுதான். அவ்வளோ அட்வான்ஸ்டாக இன்னும் நம்மளுக்கு அந்தளவு டெக்னாலஜிஸ் இன்னும் இது வரல. ஆமாம், அதனால இது ஓகே, நம்மளுக்கு பெஸ்ட்டான ஒரு இது தாங்க. ஹெச்எப் மட்டும் தான் இருக்குங்களா, கலப்பின மாடுகளும்? இல்லை, ஹெச்எப் ஃபுல்லாகவே ஹெச்எப் வெரைட்டி தாங்க. ஆமாங்க. இப்போ ஹெச்எப் வந்து ஒரு மாடு வாங்கணும்னா எவ்வளோ ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணணும்? நல்ல ஹீல்டு இருக்கக்கூடிய அரௌண்டு 75 to 1
1 லேக் இருந்தால் ஆமா, வாங்க முடியும். ஆமாங்க. அப்போது நம்ம வந்து நம்மளுடைய மாடுகளையே இனவிருத்தி பண்ணிக்கிட்டா எந்த செலவுகளை குறைக்கலாம். குறைக்கலாம். ஆமாங்க. இப்போ இது எல்லாமே நம்மளோட இதிலிருந்து நாங்கள் எதுவுமே வெளியே வாங்கலைங்க. எல்லாமே எங்கள் மாட்டிலேருந்து போட்ட குட்டிக்கு தான் இது எல்லாமே. உங்களுடைய மாடுகளையே நீங்கள் ஆமாம் இனவிருத்தி பண்ணிடுறீங்க. ஆமாங்க. இப்போ மேற்கொண்டு இந்த கன்றுகளும் நீங்கள் பெருசாகுது அப்படிங்கும்போது அதுவும் பெருசாகி அதுவும் கன்று ஈனுது அப்படிங்கும்போது இன்னும் நீங்கள் பராமரிக்கிறதுக்கு மேற்கொண்டு நீங்கள் என்னென்ன ஐடியாஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க மேடம் பின்னாடி? ஐடியாஸ்னால் மெயினாக தீவனங்க. தீவனம் வேணும். அதுக்கு வந்து கொஞ்சம் இனியும் கொஞ்சம் தீவனத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அப்புறம் ஷெட்டு போட்டுட்டோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஃபுல்லாக எல்லாம் வரிசையாக போட்டுட்டோம்னா கறக்கறக்கு ஈஸியாக இருக்கும். கொண்டு போய் அங்கே கட்டி கொண்டு வரது டைம் வேஸ்ட்டு. வந்து டைம் நம்மளுக்கு சேவ் ஆகும். ஆனால் அந்த ஐடியாஸ் நீங்கள் பின்னாடி பிளான் பண்ணியிருக்கீங்க? பிளான் பண்ணியிருக்கிறோங்க. இனி இன்க்ரீஸ் மாடுக்கு இதாச்சுன்னா ஷெட்டு போட்டு கொஞ்சம் இதவே எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியாவில் இருக்கிறோம். இல்லை, நான் வந்து எம்காம் டிடிஎட்டுங்க. எம்காம் டிடிஎட். ஆமாங்க. டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன். ஓகே. இப்போ அந்த ஃபீல்டு விட்டு நம்ம இந்த ஃபீல்டு வந்திருக்கோன்னு ஒரு நாளாவது நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா மேடம்? இல்லை, நான் வந்து அதை நினச்சி ஃபீல் பண்ணலைங்க. என்ன அம்மா அப்பா நம்மளை படிக்க வச்சாங்க. அவங்களுக்கு நம்ம கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. ஃபுல்லாக எல்லாம் மெட்ரிக் தான் படித்தேன். எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணி படிக்க வச்சாங்க. அவங்களுக்கும் ஒரு இதுவும் நம்ம இது பண்ணலை அப்படிங்கிற ஒரு இதுதான். மற்றபடி எனக்கு அங்கே போனால் நான் குழந்தைகளை பார்த்துக்க முடியாது. அதனால் 2 பொண்ணுங்க, தோட்டம், நம்ம யாரையும் நம்பி விட்டுட்டும் போக முடியாதுங்க. அந்த ஒரு ரீசனுக்காக தான் மெயினாக இதை ஸ்டார்ட் பண்ணதே. இது பிரச்சனை இல்லைங்க. நம்மளுக்கு அவங்களையும் வீட்டையும் பார்த்துக்கலாம், இதையும் ரன் பண்ணிக்கலாம். இன்கமும் நல்லா இன்கம் இருக்குது. நீங்கள் ஃப்ளூயன்ஸே இங்கிலீஷ் பேசுவீங்களா மேம்? பேசுவாங்க. ஓகே. நம்மளுடைய ஃபார்மை பற்றி நம்மளுடைய அதாவது மாடுகள் பற்றி விவசாயத்தை பற்றி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் பேச முடியுங்களா? My name is Vimala Devi. I have completed MCOM DTED. I was working as a teacher in a matriculation school. Due to family situation, I forced to do this job. I'm maintaining 24 cows. Daily, I'm yielding 100 liters of milk. Per month, I'm earning nearly 1 lakh. It is more than enough to run my family. And also, I can maintain my family without any disturbance. If I go to job, I can't take care of my children. Due to that reason, I came to continue this job. ஓகே மேம், தேங்க்யூ. அதாவது சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. அதாவது நிறைய என்னுடைய சேனலில் வெளிநாட்டில் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சிவா அருண் டிவி. ஓகே. அது பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் இந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே மேம், இப்போ நீங்கள் வந்து ஒரு படித்த பட்டதாரியாக இருந்துட்டு இந்த ஒரு தொழிலில் நீங்கள் ஆரம்பித்து நீங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு படித்தவங்க வந்து இந்த ஃபீல்டுக்கு வரலாமா? தாராளமாக வரலாங்க. கட்டாயமாக வரலாம். யோசிக்கவே வேணாம். என்ன பிளான் பண்ணி பண்ணோம்னா இன்கம் இருக்குங்க. என்ன கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போடணும். ஸ்டார்டிங்கில் ஹார்ட் ஒர்க் போடணும். அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஒர்க் தான். நீங்கள் போய் ஒருத்தருக்கு கீழே நம்ம அடிமையாக ஒர்க் பண்ணுறக்கு இது நம்மளுக்கு சூப்பரான ஜாபுங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம ஒரு இடத்துல போய் அடிமையாக வேலை செஞ்சோம்னா ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் அவங்க கிட்ட அடிமையாக தான் இருக்கும். ஆமாங்க. இதுக்கு நானே மந்திரிங்கிற மாதிரி, நானே ராஜா நானே மந்திரிங்கிற மாதிரி. ஸோ அது ஒரு பெரிய விஷயம் தான் இல்லைங்களா மேடம்? ஆமாங்க. இப்போ ஈவினிங் வந்து எந்த டைம் வரைக்கும் ஒர்க் இருக்குங்க? ஈவினிங் 5 நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. 5 மணிக்குள்ளே? ஆமாம், 5 மணிக்குள்ளார முடிச்சிடுவோம். அப்புறம் மார்னிங் 4 o'clock ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஆமாங்க. இப்போ பாப்பா வந்து உங்களுடைய பொண்ணு தான். நான் உங்களை விசிபிள் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்க செய்யக்கூடிய அந்த பணியை நான் பார்த்துட்டே இருக்கேன். ஓடி அந்த மாடுகளுக்கு வந்து தீவனங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் எப்படி சொல்லி கொடுத்துருக்கீங்க? நாங்கள் வந்து அவங்களே இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறதாங்க. நாங்கள் பண்ணுறத பார்த்துட்டு கூட அவங்களே வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆமாங்க. ஓகே. ரொம்ப ஜாலியாக அந்த பணியை மேற்கொண்டுட்டு இருக்காங்க, சிரிச்சுக்கிட்டே ரொம்ப ஹாப்பியாக. ஆமாங்க. பாப்பா இங்கே வாங்க, அப்படியே வாங்க, அம்மா கிட்ட நில்லுங்க. உங்கள் பேருடா? ஹர்ஷிதா. எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? 5th படிக்கிறீங்க. இந்த அம்மா வந்து இந்த மாட்டு பண்ணைகளை அப்பாவும் அம்மாவும் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னென்ன ஹெல்ப் பண்ணுவீங்க அவங்களுக்கு? சின்ன வேலைகள் நீங்கள் பண்ணுவீங்க? இவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணுவீங்களா? கண்ணுக்குட்டியை பிடிக்கிறது, கொண்டு வந்து கட்டுறது, கறக்கிறதுக்கு, தீனி வைக்கிறது, எல்லா சப்போர்ட்டும் பண்ணுவீங்க. உங்களுக்கு மாடுல எந்த மாடு ரொம்ப பிடிக்கும் இங்கே இருக்கிறதுல? ஏன் அவங்கள மட்டும் பிடிக்குது? நீங்கள் சொன்னால் கேட்பாங்களா? அப்படிங்களா? சரிடா தங்கம், நீங்கள் வேலைக்கு கவனிங்க.
ஓகே மேடம், அதாவது உங்கள் பிஸி ஷெட்யூலில் பல தகவல்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. நிறைய பேர் நம்மளுடைய மாட்டுப்பண்ணை சந்தாதாரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பால் ஏதாவது தேவைப்பட்டால் உங்களை அணுகலாங்களா? வெளியே யாருக்குமே நாங்கள் சப்ளை பண்ணுறது இல்லைங்க. சொசைட்டிக்கு கொடுக்குறதோட சரி, வெளியே டெலிவரி கிடையாது. எக்ஸ்ட்ராவாக ஏதாவது இன்னைக்கு இன்க்ரீஸ் பண்ணுனா வேணால் கொடுக்கலாம். ஓகே ஓகே. உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள் மேடம். 9787555503. ஓகே. யாராவது உங்ககிட்ட எனக்கு மாட்டுப்பண்ணை ஆரம்பிக்கணும், எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக கைட் பண்ணலாங்க. பரவாயில்ல மேடம், அந்த ஒரு நல்ல மனசு இருந்தால் போதும். நாம மட்டும் ஜெயிச்சா போதாது, நீங்களும் ஜெயிங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே மேடம், மிக்க நன்றிங்க. ஓகே, தேங்க்ஸ். மேடம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிஸி ஷெட்யூலில் ஒரு இன்முகத்தோடு எங்களை வரவேற்றாங்க. அதுக்கே என்னுடைய நன்றியை மிகவும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஒரு பதிவு நிச்சயமாக உங்களுக்கான பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த பதிவுகள் வழியாக நம்ம சிவாரம் டிவி நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்க. சிவாரம் டிவி இன்ஸ்டா பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ண தவறீங்க. டில் டன் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.